Hi friends, welcome to Stella's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முலாம் பழம் அதாவது கிர்னி பழம் வச்சு சூப்பரா ஒரு சர்பத் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வெயில் காலங்கள்ல அதிக நீர்ச்சத்து இருக்கிற தர்பூசணி, முலாம் பழம் மாதிரியான பழங்களை நம்ம அதிகமா சாப்பிடுறதால நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து எல்லாம் கிடைக்கிறது. இந்த முலாம் பழத்துல ஜூஸ் போட்டு கொடுத்து குழந்தைங்களுக்கு போர் அடிக்காம கொஞ்சம் வித்தியாசமா சர்பத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்ல ஐஸ்கிரீம் லெவலுக்கு இதையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இந்த சர்பத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோஸ் போட்ட உடனே நீங்க பார்க்கலாம். இந்த சர்பத் பண்றதுக்காக இன்னைக்கு பாதி முலாம் பழம் எடுத்திருக்கிறேன். இதுல நம்ம பால் எல்லாமே சேர்த்து பண்றதுனால நமக்கு ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தாராளமா இதுல கிடைக்கும். இந்த முலாம் பழத்துல இருக்கிற விதைகளை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் தனியா எடுத்துடலாம். இந்த விதைகள்ல பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கும். இதை கழுவி காய வச்சு நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல ரத்த சர்க்கரை அளவு, உயர் ரத்த அழுத்தம் இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு உதவும். முலாம் பழம்ல இருக்கிற விட்டமின் சி ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் உற்பத்தி அதிகரிக்க பண்ணி நோய் எதிர்ப்பு சக்திக்கு உறுதுணையா இருக்கு. கூடவே விட்டமின் ஏ சத்து கண் நோய் குறைபாடுகளுக்கு கண்ணில் புரை வராம அதை ஒரு 40% வரைக்கும் குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இந்த முலாம் பழத்துல இருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கல் தீர்வுக்கும் கூடவே கலோஜின் நம்ம தோல் இளமையா இருக்கிறதுக்கும் உதவி புரியுது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பழத்தை எல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இந்த விழுதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கலாம். பாலில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இனி ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் அல்லது கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இனி கரைச்சி வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை காய்ச்சிட்டு இருக்கிற பாலோட நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்துருக்கிறதுனால பால் அடிப்பிடிக்காம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா கொதிச்சு வரும்போது சைடில் படிகிற ஆடை எல்லாத்தையுமே நல்லா பாலோட சேர்த்து கலந்து விடணும். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த சர்பத் பண்ணுறதுக்காக 1/4 கப் அளவு கண்டென்ஸ்டு மில்க்கு கூடவே 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் தர்றதுக்காக தான் சேர்க்குறேன். அது இல்லைன்னா 1/2 கப் அளவு சர்க்கரையாகவே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சர்க்கரையெல்லாம் பாலில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முலாம்பழ விழுதை இதோட ஆட் பண்ணிக்கணும். இந்த முலாம்பழ விழுதை பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இந்த பாலை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சர்பத்தில் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு ஜவ்வரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்துருக்கிறதுனால அதிகபட்சம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ஜவ்வரிசி ரெடி ஆயிரும். இனி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ காய்ச்சி வச்சிருந்த பால் நல்லாவே ஆறிடுச்சு. இது கூட வேக வச்சிருந்த ஜவ்வரிசி அதுவும் ஆறுனதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா விதைகள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண சப்ஜா விதை ஜவ்வரிசியை ரெண்டையுமே பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே இன்னும் டேஸ்ட்டுக்காக பொடிசாக கட் பண்ண முலாம்பழம் துண்டுகள் கூடவே கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போது சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி இதையும் சாப்பிடுவாங்க. இன்னும் முலாம்பழம் சர்பத் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.